லெஹங்கா வித் பெப்ளம் டாப்ஸ். இந்த வீடியோவில் லெஹங்கா ஆர் பட்டுப்பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. மேலே பாடி பார்ட் தைக்கிறதுக்கு 1/2 மீட்டர் ரெட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. இங்கே 8 இயர்ஸ் கேர்ளுக்கான பாடி பாவாடை, அதாவது லெஹங்காவோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். பாடி பார்ட்டுக்கு ரெட் கலர் லைனிங் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ரெட் கலர் கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி, ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு 24 இன்ச்சஸுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். இப்போ 12 இன்ச்சஸுக்கு ஒரு லைன் போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இப்போ மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷோல்டர் 5½ இன்ச்சஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த ஆர்ம் ஹோலும் 5½ இன்ச்சஸ் அதுவும் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் கர்வுக்கு அந்த எல் மாதிரி இருக்கிற இடத்துல 1 சென்டிமீட்டர் இல்லைனா 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கர்வாக அப்படியே வளைஞ்சி விட்டுருங்க. நெக்கோட அகலம் 2 இன்ச்சும் நீளம் 4.75 இன்ச் இருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு ஒரு கட்டை மாதிரி போட்டுக்கோங்க. அங்கே லேசாக கர்வாக வரைஞ்சி நெக்லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ செஸ்ட்டுக்கு 7 இன்ச்சும் லூஸுக்கு 1½ இன்ச்சும் விட்டு 8½ இன்ச்சில் செஸ்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. செஸ்ட் லைன்லேருந்து நேச்சுரல் வேஸ்ட் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லூஸுக்கு நம்ம 1½ இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட, அப்புறம் நெக்கு கிட்ட எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டாட் வைக்கிறதுக்கோசரம் வேஸ்ட்டில் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு 3½ இன்ச்சு ஹைட்டு, அகலம் 1/2 இன்ச்சுக்கு லைன்ஸ் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ டாட்டுக்கு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம செஸ்ட்டுக்கு லூஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக் பார்ட்டுக்கு நம்ம வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஃபோல்டை 1½ இன்ச்சு தள்ளி ஹூக் பட்டிக்கோசரம் 1½ இன்ச்சு தள்ளி வச்சு அப்படியே நம்ம சுற்றி அவுட்டர் லைன் போட்டுக்கணும் ஆர்ம் ஹோல் கிட்ட. இது பாடி பாவாடைங்கிறதுனால நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும் சேம் தான். இப்போ அந்த 1½ இன்ச்சு விட்டுட்டு மீது எல்லா இடத்துலையும் அவுட்லைன் போட்டுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேக் பார்ட் 2 பீஸும் ஃப்ரண்ட் பார்ட் 1 பீஸும் கிடச்சிருக்கு. இப்போ பேக் பார்ட் 2 பீஸ்லேயும் டாட் வச்சு தைச்சிக்கோங்க. ஹூக் பட்டிக்கிட்ட ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஹூக் பட்டியை 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஷோல்டரில் 2 ஷோல்டர்கிட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் ஆர்ம் ஹோல் சைடு சின்னதாக மடித்து வச்சு தைச்சிக்கோங்க. லைனிங் கிளாத்துங்கிறனால ஈஸியாக இருக்கும், நல்லா படிமானமாக இருக்கும். இப்போ நெக்கும் அதே மாதிரி சின்னதாக மடித்து வச்சு தைச்சிக்கோங்க. இன்னொரு சைடு ஆர்ம் ஹோலும் மடித்து வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ 2 பேக் பார்ட்டையும் அந்த ஹூக் பட்டிக்கிட்ட ஜாயின் பண்ணி தைச்சிக்கோங்க. சைடு 2 சைடு ஓரமும் 1½ இன்ச்சு விட்டு அதுவும் தைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஷாலை எடுத்து அந்த 2 ஓரமும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த லைன் ஒயிட் லைன் தெரியாத அளவுக்கு மடித்து வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ பாடி பார்ட் இல்லாமல் ஸ்கர்ட்டுக்கு 31 இன்ச்சு தேவை ஹைட்டு. அதனால் தைக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 32 இன்ச்சுக்கு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பாடி பார்ட்டோட ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்கர்ட்டோட ரைட் சைடை உள்ளே நுழைக்கணும். பாடி பார்ட்டோட ஹூக் பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஷர்ட்டோட சென்டர்ஸ் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சு ஃபுல் ஸ்கர்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டேசல்ஸ் ரெடி பண்ணி அதையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பொன்னாடையில் தைச்ச பாடி பாவாடை ரெடி. இதுக்கு டேசல்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இதுக்கு நம்ம டாப்ஸுக்கு தைச்ச கிளாத்துலேருந்து 5 இன்ச்சு டயமீட்டர் இருக்கிற மாதிரி 12 சர்க்கிள் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பீஸ் எடுத்து சர்க்கிள் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கிள் சுற்றி சின்ன சின்ன நாச்சஸ் அங்கங்கே போட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்புறத்துக்கு படிமானமாக இருக்கும். ஃபுல்லாக திருப்பின அப்புறம் சர்க்கிள் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம தைக்க போகிறது ஃப்ளவர் டேசில்ஸ். இதுக்கு அந்த சர்க்கிள் சென்டரில் ரோப்பை விட்டுட்டு அப்படியே ஹாஃபாக சர்க்கிளை மடித்து ஒரு தையல் போடுங்க. அந்த சர்க்கிளை பிரிச்சுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ஹாஃபாக மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. மறுபடியும் அந்த சர்க்கிளை பிரிச்சுட்டு இப்போ இன்டூ மார்க் வர்ற மாதிரி 2 ஸ்டிச்சஸ் ஹாஃபாக மடித்து தையல் போடுங்க. தச்சு முடிச்சுட்டு அதை விரிச்சிங்கன்னா அழகாக இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டேசல் கிடைக்கும். இப்போ இன்னொரு டேசல் ஃப்ளவருக்கு இன்னும் 2 சர்க்கிள் பீஸ் துணி எடுத்து இதே மாதிரி ஓரமெல்லாம் தைச்சிட்டு திருப்பிட்டு அது திரும்ப இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹோல் வழியாக கோல்டன் ரோப்பை உள்ளே விட்டுட்டு 1 இன்ச்சு கேப்பில் ஆப்போசிட் சைடில் சர்க்கிளை மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி தைச்ச மாதிரியே ஹாஃபாக மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதை திரும்ப ஹாஃபாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டு வர்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா செகண்ட் ஃப்ளவர் டேசல் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரையும் அந்த ரோப்பில் கோல்டன் ரோப்பில் வச்சு தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா அதையும் திருப்பிட்டிங்கன்னா 3 ஃப்ளவர்ஸ் ஒரே ரோப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டேசல் கிடைக்கும். உங்களுக்கு என்னோடய தையல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் பெப்ளம் டாப்ஸ் எப்படி தைக்கிறது பொன்னாடையிலன்னு அதை போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி 2 டேசல் தைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டேசல்ஸ் அழகான டேசல்ஸ் ரெடி. இப்போ பொன்னாடையில் தைச்ச லெஹங்காவும் பெப்ளம் டாப்ஸும் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.